ஹே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூப்பர் மேரியோன்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்துச்சுல, அதோட பார்ட் 2 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கதையோட ஆரம்பத்திலேயே அமைதியாக இருக்கிற யூனிவர்ஸில் ஒரே ஒரு கிரகத்தில் மட்டும் நல்லா சவுண்டாக ஆட்டப்பாட்டமாக இருக்கானுங்க. அந்த நாட்டோட இளவரசி பேர் ரோசலின். நிறைய பவர் இருக்கு, பார்க்க அழகாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த உலகத்தில் குட்டி குட்டி கிரியேச்சர் மாதிரி இருக்கும், அது பார்க்க ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கு. அதோட பேர்லாம் லூமஸ். இப்போ ரோசலின் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கல. இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா நம்ம பஞ்சோட கதை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மஷ்ரூம் சிட்டிவே சூப்பரா பாத்துக்கிட்டு இருந்தவங்க இவங்க தான். இவங்க பேரு பஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல, படக்குன்னு ஒரு ஸ்டாப் வருது. இதெல்லாம் இங்க இருந்த ஒரு லூமஸ் நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்து பார்ப்பாங்களா, அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய மிஷின் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் சட்டை பண்ணாம என்னடான்னு சொல்லி கேட்கல, அது எதுவுமே பேசாம அட்டாக் பண்ண வருமா. இவங்கள்ட்ட இருந்த மந்திரக்கோள் எடுத்து ஒரே அமுக்கு தான், அவ்வளவுதான், அது பறந்து போய் விழுகுது. அப்படி போனதுக்கு அப்புறம் இவங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறி போயிட்டு அடிக்கலாம்னு பார்க்கல, அது மறைச்சு வச்சிருந்த ஹிடன் வெப்பனை எடுத்து படக்குன்னு சுடுது. அது அப்படியே அந்த கேஸ்டல் நோக்கி வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற லூமஸ்லாம் ஏதாவது ஆயிருமேன்னு சொல்லிட்டு இவங்க பறந்து போயிட்டு அந்த குண்டை பாஞ்சு அதை தடுத்தாங்கன்னா, அந்த சின்ன டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி அந்த மிஷின் இந்த இவங்களை பிடிச்சிருது. பிடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருந்து ஒரு கொடூர வாய்ஸ் கேக்குது. அது யாருன்னா பவுசரோட மயன், பவுசர் ஜூனியர் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் தாம்மா, இப்ப வீட்டுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ரோசில கடத்திட்டு போகல, ஒரே ஒரு லூமஸ் மட்டும் அவங்க கூட போயிருது. இங்கிட்டு தான் நம்ம தலைவங்க மேரியும் லூகியும் சேர்ந்துட்டு ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல பைக் ரைடு பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல குட்டி ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி எங்களை கொல்றதுக்காண்டி ஒரு கொடூர ஜந்து உள்ள கலத்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாரா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பா இருக்கிற அந்த கேவுக்குள்ள போயிட்டு இருக்கானுங்க. அங்க பக்கத்துல சின்ன சின்ன சவுண்ட் எல்லாம் கேக்குது. எக்கோ கேட்கல, லூகி ரொம்ப பயப்படுறான். அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து ஒரு பச்சை கலர் மிருகம் வெளியே வருது. அது யாருன்னா ஒரு பேபி டைனோசர். அது நம்ம ஹீரோஸை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுது. அப்பதான் அது எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லுது. என்னன்னா இது ட்ரைனேஜ் கூட தான் பிறந்திருக்கும் போல. அது பிறந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க எல்லாருமே இவனை அடிச்சு துரத்துறத பார்த்துட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது நம்ம ஹீரோஸை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருது. அது பேரு யூகின்னு பேர் வச்சுட்டானுங்க. அங்கிருந்து வந்துட்டு அந்த ஸ்கெலிட்டன் மக்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு தெரிஞ்சதுதான், சோ நாங்க இதை கூட்டு போறோம்னு சொல்லிட்டு அதை அங்கிருந்து கூட்டு போறாங்க. இப்பதான் யோகி நல்லா ஃபீல் பண்றான். அப்படியே கட் பண்ணாக்கா எங்கிட்ட பவுசர் ஜூனியரோட அந்த கிரகத்தை தான் காட்டுறானுங்க. அந்த இடமே நல்லா பார்க்கவே பயங்கரமா நிறைய மிஷின்ஸ், கன்ஸ், நிறைய வெப்பன்ஸ் சொல்லிட்டு மேசிவா இருக்கு. அப்ப நம்ம ரோசலின் இங்கிருந்து கடத்திட்டு போயிட்டு உள்ள சிறப்பிடிக்க போறான். அப்பதான் அவன் பிளான சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா நம்ம ரோசலினோட காஸ்மிக் பவர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற யூனிவர்ஸ் ஃபுல்லாமே நான் தான் ஆள போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த லூமியை தொல்லை பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இது பிடிக்காத நம்ம ரோசலின் அவளோட முழு பவரையும் அடிச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் பறக்க விடுறா. பறக்க விட்டதுக்கு அப்புறம் லூமிட்ட இங்க இருந்து உடனே தப்பிச்சு போங்கிற மாதிரி சொல்லவும் அதுவும் தப்பிச்சு போயிருது. இங்கிட்ட இருந்து நம்ம ரோசலின் தப்பிச்சு போக பார்க்கல, அவ ஏற்கனவே வச்சிருந்த ஒரு மிருகம் அப்படியே எச்சி மாதிரி துப்பி அதே இடத்துல ரோசலின் திரும்ப மாட்டிக்க. இங்கிட்ட மேரியும் லூவியும் அவனோட ஐகானிக் ட்ரெஸ்ஸான அது ரெண்டையும் போட்டுட்டு அவங்க வெளியே வர ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப மஷ்ரூம் சிட்டில ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா பவுசரை அடிச்சு நவுத்துனதுக்கு அப்புறம் இந்த இடம் சூப்பரா மாறி இருக்கும்ல, சோ அதனாலயே இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க. அதனாலயே வெடி இடின்னு போட்டு எல்லாமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கல. அப்பதான் நம்ம பீச்சு தனியா மேல உட்காந்துட்டு இருப்பா. இவன் பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி போய் கேட்கல, எல்லாமே மக்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு என்னமோ ஏதோ ஒரு மாதிரி ஃபீலாவே இருக்கு, ஏதோ இன்கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கு, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சே ஆகணும். அதே மாதிரி என்னோட பாஸ்டும் எனக்கு மறந்து போச்சு, அதையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில அப்பதான் நம்ம லூமி அந்த இடத்துல வந்து விழுகிறான். இவங்க கண்ணுக்கு பார்க்கல, அது ஸ்டார் மாதிரி தான் தெரியுது. இவங்க குடுக்கணும்னு ஓடி போய் பார்த்தாக்கா லூமி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பவுன்சர் ஜூனியர் ரோஸ்லினை அரெஸ்ட் பண்ணிட்டான், அவங்கள இந்த மாதிரி பண்ண போறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில அங்க இருக்க டூரிஸ்ட் எல்லாம் உடனே சொல்லுது, இந்த மாதிரி இவங்க நம்ம எல்லாரும் சேர்க்கணும் கிளம்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதுல ஒரே டூரிஸ்ட் மட்டும் வரேன்னு ஒத்துக்குது. அதனால லூமி, டூடிஸ், பிரின்சஸ் பீச் அவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்புறதுக்கு பிளான் போடுறானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மேரியோவுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து லூமி போர்ட்டல் ஓபன் பண்ணல, இங்க அதுக்குள்ள குதிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. இந்த மாதிரி நான் ஒரு தேடுதல் பயணத்துக்கு போறேன், நீங்க என்ன தேட வேணாம், நீங்க வந்துட்டு இந்த கிரகத்தை நல்லா பார்த்துக்குமே நம்புறேன்னு சொல்லிட்டு மேரியோவுக்கு எழுதி வச்சு அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இங்கிட்டு மேரியோவும் லூகியும் சேர்ந்து அந்த கிரகத்தை காப்பாற்ற ஆரம்பிக்கிறானுங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவங்க எல்லாம் சேர்ந்து நல்லபடியா அதை காப்பாத்திட்டு இருக்கானுங்க. எல்லாம் பண்ணி முடிச்சு இவங்க வந்து படுத்து கிடக்கையில அப்பதான் அங்கிட்டு பவுன்சரோட சவுண்ட் கேக்குது. இந்த ஆள் இன்னும் சாக வரல போல. என்னன்னு பார்த்தாக்கா அவனை குட்டியா மாத்தி வச்சிருக்கானுங்க. அந்த இடத்துல அவன் நல்லா போட்டு வரைஞ்சு இந்த மாதிரி பீச்சு கண்டி தான் நான் எல்லாமே பண்றேன், அவதான் என் கனவு கண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில டே சும்மாறா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு கவலாச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அவன் சின்னதா இருக்கிறத வச்சுட்டு அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கான். அப்ப அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த இடத்துல பவுன்சர் ஜூனியர் வந்துட்டான் போல. சோ அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனோட மிஷினை யூஸ் பண்ணி
பண்ணி அந்த கேஸ்டிலே மொத்தமா பேத்து தூக்க ஆரம்பிக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு மேரியோ அங்க இருந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றிடுறான். ஆனா அதுக்கு பத்தாவது குறைக்கு அவன் மொத்தமா மேல தூக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க எல்லாருமே அவனை பார்த்தாப்புல நிக்கிறானுங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவங்க அப்பனை கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கல, அதெல்லாம் முடியாதரான்னு சொல்லல. அவன் படக்குன்னு ஒரு ஆர்மருக்குள்ள போயிட்டு நம்ம மேரியோ ப்ரோஸ அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் தடவை மேரியோ தடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானா. அப்பதான் லூகியோட என்ட்ரி. பயந்தாப்லே இருக்கிறவன் ஓங்கி ஒரே மிதியா மிதிச்சு அவன் தவடவெல்லாம் கலட்டுறான். அவன் கூட இருந்த அல்லக்கைய லோகி எடுத்து வாய்க்குள்ள போட்டு முழுங்குறான். ஒரு கட்டத்துல இவங்களால சமாளிக்கவே முடியாதப்ப யோகி படக்குன்னு ஒரு மிஷின் மேல ஏறி உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணி எதையோ அமுக்குறான். படக்குன்னு பார்த்தா கேஸ்டில் அப்படி கீழே விழுக ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே கீழே வந்து விழுந்துறானுங்க. மேரியோ அதை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, இங்கிட்டு பவுன்சரி எக்ஸ்கே பாப்பானா படக்குன்னு யோசி வாயில போட்டு முழுங்கி இந்தடான்னு சொல்லி லோகி கையிலே துப்பிட்டு விட்டுறான். அங்கிட்டு விழுந்த பீச்சோ இங்கிட்டு ஒரு போர்ட்டல் மூலியமா ஒரு உலகத்துக்குள்ள வந்து விழுகிறா. அந்த இடம் பார்க்கவே நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள இடம் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல தான் ரோஸ்லினோட அந்த முகமும் இருக்கா. அதை பார்த்துட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கல, அவளுக்கு சில மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. என்னன்னா அவளும் ரோஸ்லினோ பக்கத்துல இருக்கிற மாதிரிலாம் அவளுக்கு தோணுது. அப்பதான் ட்ரோட்டு இருந்த அந்த பேக்க ஒரு மங்கி வந்து ஆட்டையை போட்டுட்டு ஒரு இடத்துக்குள்ள ஓடுமா. பின்னாடியே பீச்சும் அந்த ட்ரோட்டும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடியே ஓடுறானுங்க. அது அப்படியே அவங்கள அண்டர் கிரவுண்ட் கொடுப்போது அங்க பார்த்தாக்கா பல பயங்கரமான கிரியேச்சர்லாம் அந்த இடத்துல நின்று இவங்களே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு போற வழியில பவுசரு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பானா. அதை பார்த்த மேரியோ என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே மிதியா மிதிக்கவும் அவனோட பழைய சைஸுக்கே வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் இவங்களை பொழக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேல, அதுதான் இங்க நடக்கல. அப்படி தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இந்த மாதிரி நானே உங்களுக்கு கூட்டு போறேன் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இங்கிட்டு பீச்சு அவங்க தலைவன்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்னோட பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, ஸோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. அதாம்மா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் நக்கலா பேச ஆரம்பிப்பானா. அப்படின்னு பார்த்துட்டு அவன் நிறைய இதெல்லாம் அனுப்ப ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் போட்டு சமாளிச்சு நம்ம பீச்சு அவள்கிட்ட இருந்த அந்த கொடையை வச்சுட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு கடைசியில் எல்லாத்தையும் பறக்க விடுறா. அங்கிருந்த அந்த தலைவன்ட்ட பார்த்துட்டு இந்த மாதிரி எதுக்கு பிரின்சஸை கழுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறானா, இந்தாம்மா இதையும் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்து அனுப்பி விட்டுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோட குரூப் அப்படி வந்துகிட்டு இருப்பானுங்களா. அப்ப அந்த குயினுக்கு அந்த கேலக்சிக்கு போற அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்கும் போல, சோ அதுல போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு மேரியோட ப்ரோஸ் அங்கிட்டு போய் கேட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. பவுன்சர் அதுல இருக்க மாட்டான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கையில அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இவங்க இந்த இடத்த அழிக்கிறதுக்குள்ள உடனே இவங்களை அரெஸ்ட் பண்றான்னு சொல்லல. இல்ல நாங்க அதுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கே, அப்படி எல்லாம் சுத்து போட்டு கொள்ளலான்னு பார்க்கையில அப்பதான் இந்த இடத்துக்கு பவுசர் வரான். வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்களை இங்கிருந்து அனுப்பி விடுங்க, இவங்களுக்கு பதிலாக நான் இங்கேயே இருக்கேன், சரண்டர் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே அவன் சரண்டர் பண்ண சொல்றானா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஷாக்கு. முக்கியமா மேரியோ இதனால அவனை வில்லனா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்ப பார்த்து என்னடா நீயே இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சோ அங்கேயே பவுன்சரை இருக்க வச்சுட்டு நம்ம மேரியோ ப்ரோஸ் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. இங்கிட்டே குழி வெட்டிக்கிட்டே பவுன்சர் இந்த மாதிரி பிரின்சஸோட அந்த நினைப்புல இருந்துகிட்டு இருக்கையில அப்படின்னு பார்த்துட்டு வித்தவுட் வார்னிங்ல படக்குன்னு இவனை அழுட்டு போறானுங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல. யாருன்னு பார்த்தாக்கா அது பவுன்சர் ஜூனியர் தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி தான் பண்ணேன், இந்த மாதிரி தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவானா. ஆனா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவனுக்கு எந்த விதமான ஸ்மெயிலோ அந்த மாதிரி எதுவுமே வரல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த உலகத்தை நம்ம தான் ஆள போறோம்னு சொல்லல, இவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவளை கேர்ள்ஸுக்கு கூட்டுக்கு போக சொல்லி எல்லாம் எங்கேயோ கேட்கிறான். ஆனா எவனுமே இது பண்ண மாட்டேங்கிறான். அந்த கேலக்சிங்கிற பேச்சு எடுத்தோடனே எல்லாம் பயந்து ஓடுறானுங்களா. அப்பதான் இங்க ஒரு நரி வருது. வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி என் பேரு மெக் கோல்டு, நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உனக்கு என்னப்பா ராசா இதுல இது இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லி கேட்கல. அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நாங்க தான் இதோட கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி. நாங்களும் ஒரு தடவை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில என்னை மட்டும் விட்டுட்டு எங்களோட ஷிப்பு ஒரு பிளாக் ஹோல்ல போய் அப்படியே அவங்க எல்லாம் காணாம போயிட்டானுங்க. அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஸ்பேஸ் ஷிப் வேணும், அதுக்கு பணம் வேணும். ஸோ நீங்கள் நிறைய பணம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவங்களும் ஒத்துக்கிறானுங்க. இங்கிட்டு மேரியோ ப்ரோஸ் வந்துகிட்டு இருக்கையில அப்ப லூகி சொல்றான், இந்த மாதிரி இவனை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா இந்த மாதிரி நீயே போய் சொல்லிடு, உன்னோட ஃபீலிங்ஸ் இப்ப சொல்லலைன்னா உன்னால எப்பயுமே சொல்ல முடியாது, அதுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரீச் ஆகுறானுங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அவளுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு, வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி இவன் ஆரம்பிக்கலையே. அப்ப அந்த நிறைய என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நான் ரெடி ஆயிடுச்சு வாங்க போகும்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லவும் அவளுக்கு வேற பேச்சை எடுக்க முடியாம அவனா அங்கே போறான். போயிட்டு அப்படியே ஒரு வழியா அந்த ஷிப்பையும் கண்டுபிடிக்கிறானுங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சுடவும் ஆரம்பிக்கிறானுங்க. அங்கிட்ட அவனுக்கு சுட ஆரம்பிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய நல்லா போயிட்டு இருக்குமா. ஸோ ஒரு வழியா இவங்க கொண்டுலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. அப்பதான் அந்த பவுன்சர் ஜூனியர் அவன்கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷல் வெப்பனை வச்சு மேரியோ ப்ரோஸ் சுடையில இவங்க ரெண்டு பேரும் குட்டி பையில ஆயிரானுங்க. குட்டி பையில ஆனதுனால இவங்களால அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம அது ஒரு இடத்துல வந்து கிராஷ் லேண்ட் ஆகுது.
இவங்க கிராஸ் லேண்டுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய டைனோசர் இருக்கும், அது தூங்கிக்கிட்டு இருக்கும். அப்பன்னு பார்த்துட்டு மேரியோ அதோட வாய்க்கூட பல்ல தூக்கி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. இங்கிட்டு டோட்டோ அங்கிட்டு போகக்கூடாது வாவான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்கையில படக்குன்னு அதோட வாய்க்குள்ள போயிடுவான் மேரியோ. அதுக்கு எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு முக்கியம் போது இது எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க பண்ண அலப்பறையில அந்த டைனோசரே முழிச்சுக்கிறோமா, இவங்களை தொழுத்தவும் ஆரம்பிக்குது. அப்படி துரத்திக்கிட்டே இருக்கையில இவங்க ரெண்டு தப்பிச்சுறானுங்க. அதுக்குள்ள யோசி மாட்டிக்கிறான். அப்படி மாட்டிக்கிட்டு யோசி எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. என்னன்னா அந்த இடத்துல இருந்த ட்ரோட்டு மேரியோ பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துமே அந்த மிஷினை வச்சு அதை அப்படி கீழே இதை சின்னதாக்கிறானுங்க. அந்த மிஷினை வச்சு திரும்ப மேரியோ ப்ரோஸை ட்ரோட்டு பெரிய பெரிய ஆக்கிடுறான். சரி ஓகே வந்தாச்சு, ஆனா இதுக்கப்புறம் எப்படி போறது, அதான் சிப்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேல. அப்பதான் இங்க ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று தெரியுது. யாருன்னா லூமினன்ஸ் குரூப் இருக்கு தெரியுமா, அதாவது ரோசலினோட படையில இருந்ததுங்க. அதுங்க எல்லாருமே வண்டி தூக்கிட்டு வந்து காப்பாற்ற போறோம்னு சொல்லி நிக்குதுங்களா. அதோட வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மட்டும் அதுக்குள்ள உள்ள போவாளா. உள்ள போனாக்கா ஒரு புக் மாதிரி ஒன்று இருக்கும். அது திறந்து பார்த்தா தான் தெரியுது ரோசலினும் இவளும் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பானுங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரோட பவருமே கம்பைன் ஆகி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டனால நிமைவல் நம்ம கூட இருந்திருந்தானா இந்த உலகத்துக்கு தான் ஆபத்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேற வழியே இல்லாம இவளை வேற ஒரு போர்ட்டல் மூலியமா வேற ஒரு இடத்துக்கு அனுப்பியிருப்பா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா நம்ம பீச்சு. அதே நேரம் பவுன்சர் ஜூனியரும் அவனோட இடத்துக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு அங்க இருக்கிற எல்லா மிஷினையும் யூஸ் பண்ணிட்டு எனிமேஸ் அழிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய மிஷினா வச்சிருப்பான். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ரோஸ்லினோட பவர்ஸ் எல்லாம் உரிய ஆரம்பிக்கிறான். காஸ்மிக் பவர்ஸ் எல்லாமே அதை மட்டும் எடுத்தானா அவனோட ட்ரீம் வெப்பன் ஓப்பன் ஆயிரும். அதை வச்சு அவனால இந்த கேலக்சியவே ஆள முடியும். ஸோ அதனாலேயே அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பானா. ஆனா இதெல்லாம் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு மேரியோட குரூப் அந்த இடத்துக்கு வரானுங்க. வந்துட்டு உள்ள அலப்பறையா லேண்ட் ஆகி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. குண்டுக்கு மண்டக்கு சாத்துறானுங்க. அவங்களால முடியலனாலும் விடக்கூடாதுங்கிற மாதிரி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ரோஸ்லின் இருக்கிற இடத்துக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பானுங்க. மேரியோவும் பீச்சும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த பவுன்சரோ அவளை வாயை வச்சு அப்படியே ஃபுல் ஃபயரையும் விடுவானா. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு அவங்க அங்க இருந்த ஒரு சங்கிலி அத்து விட்டுட்டு அவன் கீழே போய் அப்படியே அந்த லாவாக்குள்ள விழுந்துடுறான். லாவாக்குள்ள விழுந்த பவுன்சரோ படக்குன்னு பெரிய ஸ்கெலிட்டன் உடம்புல இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆளை எந்திரிச்சு வெளியே வரான். அடிச்சுட்டு பாய ஆரம்பிக்கிறானுங்க. அங்கிருந்த பீச்சையோ நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவனை அனுப்பி வச்சுட்டு இனிமே இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு தான் லூகி வரான். வந்துட்டு இந்த இதையும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில பல அந்த பவர்ஸ் எல்லாம் கொடுப்பானா. அதையும் தூக்கி போட்டுட்டு இவங்க சூப்பரா சண்டை போடுறானுங்களா. அவங்களுக்கு ஆட்டம் கட்டுறானுங்க. இவங்க ஒரு கட்டத்துல அவன்கிட்ட இருந்த பிரஷ் இவன்ட்ட வருமா, அந்த பிரஷ்ஷை வச்சுட்டு அப்படியே வரைஞ்சு கட்டுறான். அவனால முடியல. அதே நேரத்துல அது அந்த பவுன்சர் ஜூனியர் கிட்ட போகுமா, அதை வச்சு அவன் வரைஞ்சு ஒரு பெரிய டிராகனை ஒண்ணு கொண்டு வரான். வந்தோன்னு அந்த டிராகனு அப்படியே டிராகன் ஜூனியரையா அந்த பவுன்சர் ஜூனியரையும் முழுங்கிருமா. இதை பார்த்து எல்லாத்துக்குமே ஷாக்கு. என்னடா இது இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அதே இடத்துல நம்ம ஹீரோ பெரிய பவரா கொண்டு வந்துருவான். கொண்டு வந்துட்டு அப்படி பறந்து போயிட்டு பவுன்சர் ஜூனியரை அவன் வயிற்றுக்குள்ள இருந்தே அப்படியே காப்பாத்தி கூட்டு வருவான். இங்கிட்ட பீச்சு ரோஸ்லினை போய் காப்பாத்திடுவா. ஆனா அவனால முடியாது சுத்தமா. இவளோட சக்தியும் உள்ள கம்பைன் பண்ணி அது மொத்தமா மாத்தி அந்த உலகத்துக்கே திரும்ப ரீஸ்டோர் பண்ண மாதிரி ஆக்கிடுவா. அப்படியே அவனையும் கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க நல்லா பேசுறானுங்க. அங்கிட்டு உடஞ்சு போன பீச்சோட அந்த கேஸ்டிலையுமே இவன் திரும்ப ரீஸ்டோர் பண்ண மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறானுங்க.